1 ஜனவரி 2026 வியாழன். இறைவனின் அன்னையாகிய தூய கன்னி மரியா பெருவிழா நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 16-21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்து சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானத்துதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாசமிகு தமிழ் கத்தோலிக்க யூடியூப் சேனலின் அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளில் உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியலின் பெருவிழா வாழ்த்துக்களையும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கின்றோம். உங்கள் அனைவரையும் நீங்கள் இன்று ஒப்புக் கொடுக்க போகின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க நிறைவேற்றி தர என்னுடைய திருப்பலியில் உங்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கிறேன். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, நாம் இன்றைய நாளில் புதிய வருடத்தில் காலடி வைத்திருக்கின்றோம். புதிய வருடம் துவங்குகின்ற பொழுது பலருக்கு பலவிதமான வருத்தங்கள் இருக்கும். ஐயோ, என்னுடைய பழைய வருடம் போகிறது. வேறு பலருக்கு அப்பா, இந்த பழைய வருடம் முடிந்து புதிய வருடத்தில் காலடி வைக்கப் போகிறேன், புதிய அனுபவத்தை பெறப்போகிறேன், இது போன்றும் தோன்றலாம். இதை மனதில் வைக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டையும் நாம் துவங்குகின்ற பொழுது பல கேள்விகளுடன் தொடங்குகின்றோம். இந்த ஆண்டு எனக்கு என்ன கொண்டு வரும்? மகிழ்ச்சியா, சோதனையா, நம்பிக்கையா, அச்சமா என்ற கேள்வியில் துவங்குகின்ற நமக்கு தாயாம் திரு அவை அந்த எதிர்கால கணிப்புகளையும் தீர்மானங்களையும் தாண்டி நாம் அனைவரும் ஒரு தாயின் கரங்களுக்குள் இந்த புதிய ஆண்டை ஒப்படைக்க